காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் தவிர்க்க வேண்டிய 3 உணவுகளை பற்றி இதில் பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் அரவிந்த். நம்மில் பலர் காலை எந்திரிச்சோடனே இது ஆரோக்கிய உணவுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஃபுட் எடுத்து சாப்பிட்றது. ஆனால் வயிற்றில் அதுவே பெரிய ஆபத்தை ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போது வெறும் வயிற்றில் நம்ம எந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்று, காபி ஆர் டீ. இது காலையில் எல்லாமே சாப்பிட்றது தான் டாக்டர். அதாவது காலையில் வெறும் வயிற்றில் காப்பியோ டீயோ குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சிங்கன்னா உங்கள் வயிற்றில் அதிகமான அமிலத்தன்மை அசிட்டிக் ஆகி என்ன ஆகும்னா உங்கள் உடம்புல வயிற்றில் பிரச்சனை உண்டாக்கிறோம். அதனால காலையில் வெறும் வயிற்றில் காப்பி ஆர் டீயை குடிக்கக்கூடாது. ரெண்டாவது, அதிகமான கார உணவுகள். காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமான கார உணவுகள் எடுக்கிறது, சிப்ஸு அது உணவுகள் எல்லாருமே எடுக்கிறது. அப்படி எடுத்திங்கன்னா உங்கள் உடம்புல வயிற்றில் அல்சர் உருவாக்கிடும். வயிற்று புண்ணு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்படி ஏற்பட்டுச்சுன்னா வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வயிற்று வலியாக சொல்லி கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால காலையில் காரமான உணவுகள் எடுக்கவே கூடாது. மூணாவது, இது காமனாக எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஐஸ் வாட்டர். அதாவது காலை எழுந்தோன்னே நம்ம வயிறு ஹீட்டாக இருக்குது, உடம்பு டயர்டாக இருக்குது, ஐஸ் வாட்டர் குடித்தா தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லி எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது இந்த ஐஸ் வாட்டர். ஆனால் ஐஸ் வாட்டர் காலையில் குடிக்கிறது கூடாது, ஓகேங்களா? ஏன்னா ஐஸ் வாட்டர் காலையில் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல செரிமான மண்டலத்தை பாதிக்கக்கூடும். ஸ்லோ மெட்டபாலிசம் ஆரம்பிச்சிடும். காலையில் அதிகமான குளிர்ந்த நீரோ இல்லை குளிர்ந்த ஜூஸோ காலையில் குடிப்பதை தவிர்க்கணும். ஏன்னா நம்ம வயிறு ஒரு அடுப்பு மாதிரி, அது டைஜஷன் ஃபயர். செரிமானம் நல்லா இருக்கணும், சீராக இருக்கணும்னா வெப்பமண்டலம் கரெக்டாக அங்கே இருக்கணும். காலை எழுந்தோன்னா நீங்கள் குளிர்ந்த நீரை குடிச்சிங்கன்னா அடுப்பு அணைஞ்சிரும். அதே மாதிரி தான் நம்ம செரிமான மண்டலம் ஸ்லோவாகி பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, இரத்த நாளங்கள் பார்த்திங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். நார்மலாக நம்ம உடம்புல அதிகமான சத்துக்களை உறிஞ்சி என்ன ஆகும்னா நம்ம வயிற்றில் ஸ்டொமக்கில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்திங்கன்னா வயிறு உப்பிசமாயிடும், கேஸ் பாட்டிங், இது மாதிரி கேஸ் டபுள் பிரச்சனை, டைஜஷன் பிரச்சனை இதெல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போது காலையில் என்ன தாங்க குடிக்கிறது? காலையில் நல்ல சூடான சுடு தண்ணி குடிக்கலாம். நைட்டில் ஊற வச்ச பாதாம், பிஸ்தான் இதெல்லாம் காலையில் சாப்பிட்லாம். இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறு அப்டோமன் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.